ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனாஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம போனாஸ் கிச்சனில் வத்த குழம்பு எப்படி செய்யலான்றதான் வந்து பார்க்க போகிறோம். கல்யாண வீட்டிலலாம் சாப்பிடும்போது இது எப்படா செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா. ஸ்டவ் ஆன் பண்ணி பேனல் வச்சுக்கோங்க. பேனல் சூடானது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு வத்தல் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து போட்டு நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் நெய்யில் கூட வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் வந்து எண்ணெயிலே வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். இது கரெக்டாக இருக்கும். இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். வத்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி சாப்பாட்டுக்கெல்லாம் வந்து சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குங்க. சாப்பாடு சாப்பிட்றவங்க ஒரு தட்டுக்கு பதிலாக 2 தட்டு சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அதே பேனலில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானது கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். இது எல்லாமே பொரிஞ்சதும் இது கூட நான் 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்களும் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா பொன்னிறமாக வந்து வதக்கிடுங்க. இது கூட ஒரு 10 பல் பூண்டு அளவுக்கு நான் தோலை உரித்து சேர்த்துருக்கேன். வாசனைக்கு கருவேப்பிலையை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கிள்ளி போடும்போது வாசனையாக இருக்கும் குழம்பு, அதுக்காக தான் பண்ணுறது. இதை வந்து நல்லா வந்து பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் இப்போ நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு. இது கூட நான் 2 பெரிய சைஸ் தக்காளி வந்து பழமாக எடுத்து நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ஒன்றோட ஒன்று நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுக்கணுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாமா. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், இது 2மே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 3 பேரோட மெஷர்மெண்ட்டு. உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ நீங்கள் அத்தனை பேருக்கு நீங்கள் கூடவோ குறைச்சோ வந்து காரம் வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து எண்ணெயிலே லைட்டாக வந்து கிளறி விட்டுட்டு நான் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி நல்லா வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி வடிகட்டியால் வடிகட்டிக்கலாம், இல்லை கையில் கூட நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டினதும் இப்போ வந்து நல்லா வந்து குழம்பை வந்து கிளறி விடுங்க. உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன், எனக்கு கிரேவியாக இருந்தால் போதுன்றதுனால. இதை வந்து ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து மீடியம் ஸ்லோவில் கொதிக்கட்டும். தட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்புல பாருங்கள் எண்ணெய் வந்து மேலே மிதக்குது. இது வந்து சரியாக இருக்கும். ஒரு 2 துண்டு அளவுக்கு வெல்லம் வந்து நல்லா உடச்சி இது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும்போது குழம்பு வந்து கூடுதலான ஒரு சுவை கிடைக்குங்க, அதனால தான் சேர்க்குறது. இதை லைட்டாக வந்து கிளறி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க வத்தலை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து கிள்ளி அதையும் வந்து சேர்த்துக்கலாம். குழம்பை வந்து லைட்டாக வந்து இப்போ கிளறி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு பிளேட் போட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஸ்லோவில் வந்து வச்சிடலாம். நீங்கள் வந்து ரொம்ப லாங் ட்ராவல் ட்ரெயின்லலாம் நீங்கள் வந்து போகும்போது தாராளமாக இந்த மாதிரி வத்த குழம்பு செஞ்சு எடுத்துகிட்டு போங்க, சூப்பராக இருக்கும். இப்போ பிளேட் ஓப்பன் பண்ணி காமிக்கிற எண்ணெய் பாருங்கள் மேலே திரும்பவும் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இது கரெக்டான பதம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். வத்த குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் காலேஜுக்கு வந்து குழந்தைங்க எங்கேயாவது தங்கி படிக்கிற மாதிரினா நீங்கள் போகும்போது இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு 2 நாள் தாராளமாக வச்சு சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு கெடாமல் இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே போல் பாரம்பரியமான சமையலை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.